முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் புகழ்மதி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டின் பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தோழே அவரது குறிக்கோள், காங்கிரஸ் கட்சியே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுபெற்று என்ற ஊர் உண்டு. அது தற்போது விருதுநகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி, நாகம்மாள் இவரது தந்தை. இவரது 6ஆம் வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமா கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார். அவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். பின்னர் தாய்மாமா நடத்தி வந்த துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்தது. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிடப்பட்ட சில தெருவுகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்கி சத்தியாகிரகம் நடந்தது. காமராஜர் அந்த சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டார். 1940ஆம் ஆண்டு தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. சேகரிய செய்பவர்கள் பெரியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டத்தை கொண்டு வந்தார். கிராமங்களில் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளி செல்லாமல் மாடு மேய்த்திருக்கும் சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால்தான் சாப்பாடு என்று கூறியதும் அவரது வருத்தத்தை ஆழ்த்தியது. எனவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் ஆட்சி கல்வி பொதுவுடைமை ஆயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்து 9 ஆண்டுகளும் பொற்காலம் ஆகும். படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராஜர் உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கினவர், எளியவர், துயர் துடைப்பவர், அரசியல் மேதையாக விளங்குகிறவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர். நன்றி, வணக்கம்.